Hi, hello everyone. Today I will discuss about a nice cup of tea, George Orwell. Right, we go to the lesson. First para. If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most, you will find a few lines sketchy instruction which give no ruling on several of the most important points. ஃபஸ்ட்டு பேரா என்ன அப்படின்னா, உங்கள் கையில் இன்கேஸ் கிடைக்கக்கூடிய அந்த குக்ரி அப்படின்னா சமையல் புத்தகம், அதில் வந்துட்டு கரெக்டாக இணைஞ்சிருக்க மாட்டாங்க, தேநீரை பற்றி போட்டிருக்க மாட்டாங்க, அன்மென்ஷன்ட். இன்கேஸ் அப்படி போட்டிருந்தாலும் மேலோட்டமாக போட்டிருப்பாங்க, ஸ்கெட்சி அப்படின்னா மேலோட்டமாக போட்டிருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் விச் கிவ் நோ ரூலிங், கரெக்டான அந்த சார அம்சங்கள் என்னஞ்சிருக்காது, அதெல்லாம் இருக்காது. ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பேரா. திஸ் இஸ் க்யூரியஸ் நாட் ஓன்லி பிகாஸ் tea is one of the mainstays of civilization in this country as well as in Ayr அப்படின்னா அயர்லாந்து, ஆஸ்திரேலியா and நியூசிலாந்து. But because the first manner of making, it is a subject of violent disputes. செகண்ட் என்ன அப்படின்னா, இது பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமானது. இது எங்கே அப்படின்னா அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு இடையே பயங்கரமான ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. எங்கே டீ வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எந்த கண்ட்ரியோட டீ வந்து குடிப்பதற்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வயலண்ட் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா தீவிரமான ஒரு களம், விவாத களம், பயங்கரமான ஒரு விவாத களமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பேரா. when I look through my own recipe for the perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points. On perhaps 2 of them there would be a pretty general agreement, but at least 4 others are actually controversial. Here are my own 11 rules, every one of which I regard as golden. இதில் என்ன அப்படின்னா, இது என்னுடைய சொந்த முறையில் தேநீர் தயாரிக்க ட்ரை பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு தலை சிறந்த ஒரு 11 பாயிண்ட் இருக்குது. fewer than 11 outstanding points. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு நீட்டாக கிளியராக இருக்கும், எல்லாருக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு லீஸ்ட் 4 அதர் ஆக்சுவலி, ஒரு 4 பாயிண்ட் வேணால் கான்ட்ரோவர்ஷியலாக இருக்கும். கான்ட்ரோவர்சினா கொஞ்சம் அகென்ஸ்டாக இருக்கும். ஹியர் ஆர் மை ஓன் ரூல்ஸ். அந்த 11 ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த எவ்ரி ஒன் ஒவ்வொன்றும் பொன்னானது, ரிகார்டஸ் கோல்டன், ஒவ்வொன்றும் பொன்னான ரூல்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட். இப்படி 11 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ போடுறதுக்கு உண்டான ரூல்ஸ். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் should யூஸ் இண்டியன் ஆர் சிலோனிஸ் டீ. China tea has veg which are not be despised nowadays. It is economical and one can drink without milk, but there is not much stimulation in it. One does not feel wiser, braver or more optimistic after drinking it. Anyone who has used that comforting phrase, a nice cup of tea, invariably means Indian tea. இது என்ன அப்படின்னா, இந்தியன் டீ ஆர் சிலோன் அந்த தேயிலை வந்து உபயோகிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். சைனா டீ ஹேஸ் வெஜ், அதுவுமே என்ன செஞ்சதில்லை, ஒரு சில தலையாய குணங்களை கொண்டிருக்குது சைனா டீ. நாட் பி டெஸ்பைஸ்டு நவிய டேஸ், இதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. டெஸ்பைஸ்டு அப்படின்னா வெறுக்கக்கூடாது, இது சைனா டீயே வெறுக்க வேண்டாம். இட் இஸ் எக்கனாமிக்கல் அண்ட் ஒன் கேன் ட்ரிங்க் வித்தவுட் மில்க். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, பால் சேர்க்காமல் என்ன செய்யலாம், மில்க் இல்லாமல் ட்ரிங்க் பண்ணலாம். பட் தெர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன், அது வந்து தூண்டுதல் இருக்குமா. டீ வந்து எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு பிரிஸ்காக இருக்கிறதுக்காண்டி தான். ஸ்டிமுலேஷன் அப்படின்னா பிரிஸ்க்னு கூட சொல்லிக்கலாம்.
அந்த இது இருக்கிறதுக்காண்டி. பட் ஆனால் அதில் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர், பிரேவர் ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக். அந்த டீ அருந்ததுக்கப்புறம் வைசர் அப்படின்னா புத்திசாலி, பிரேவர் அப்படின்னா கொஞ்சம் வீரமாக இருக்கிறது, ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா நம்பிக்கை உள்ளது. இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அதாவது பிரேவாக இருக்கிறது, புத்திசாலித்தனமாக இருக்கிறது, நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். எனி ஒன் ஹூ ஹேஸ் யூஸ்டு த கம்ஃபர்டிங் ப்ரைஸ் a nice cup of tea invariably means இந்தியன் டீ. ஒரு இந்தியன் டீக்கு ஈடானது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இது எல்லா இதுக்கும் இந்தியன் டீயே பொருந்தும். இதெல்லாம் இதோட குவாலிட்டி எல்லாமே இந்தியன் டீயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட்லி டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன அளவில் என்ன செய்யணும், தேநீர் தயாரிக்கணும். தட் இட் இஸ் டீ பாட். அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா டீ தயாரிக்கக்கூடிய அந்த பானையில் வந்து என்ன செய்யணும், தயாரிக்கணும். டீ அவுட் ஆஃப் அன் ஏர்ன் அப்படின்னா பெரிய பானை, பிக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். இதில் இது ரெடி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். வைல் ஆர்மி டீ மேட் இன் கல்ட்ரான். ஆர்மி டீ இராணுவத்தில் தயாரிக்கும் டீ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கல்ட்ரான் அப்படின்னா பெரிய பானை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா டேஸ்ட் ஆஃப் க்ரீஸ் அண்டு ஒயிட் வாஷ். அதில் ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீஸ் வாடை அடிக்கும், அப்புறம் அந்த ஒயிட் வாஷ் பண்ண அந்த ஸ்மெல் அடிக்கும். த டீ பாட் should be made of China or earthenware. இந்த டீ வந்து எங்கே தயாரிக்கிறாங்க, இது சைனாவில் தயாரிக்கக்கூடிய டீ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா எர்த்தன்வார், மட்பாண்டம். எர்த்தன்வார் அப்படின்னா மட்பாண்ட் அல்லது பீங்கானாக இருக்கும். அடுத்து சில்வர் ஆர் பிரிட்டானியா வார் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ எனாமல் பாட்ஸ் worse. இது எப்படி இருக்கும் அப்படின்னா சில்வர், வெள்ளி மூலம் பூசப்பட்டது அல்லது பிரிட்டானியா வார் அப்படிங்கிறது பாத்திரங்களை தயாரிக்கக்கூடிய டீ வந்து நன்றாக இருக்காது. டீ பாட்ஸ் இன்ஃபீரியர் டு எனாமல் பாட்ஸ் ஆர் worse, நல்லா இருக்காது. ஸோ க்யூரியஸ்லி எனஃப் பேவட்டர் அப்படின்னா வெள்ளியம் அல்லது செம்பு, இந்த மாதிரி உலக கலவையில் செய்யப்படக்கூடிய டீ வந்துட்டு இட் இஸ் நாட் ஸோ பேட், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பாத்திரங்கள் கிடைக்கிறது வந்துட்டு ரேரிட்டி நவடேஸ். பேவட்டர் ஆஃப் டீ பாட் இது என்னது அப்படின்னா வெள்ளியம், இந்த செம்பு, இந்த மாதிரி உலக கலவையால் செய்யப்படக்கூடிய ஒரு பாத்திரம். நெக்ஸ்ட் தேட்லி த பாட் சுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். மூணாவது என்ன அப்படின்னா பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு சூடு ஏற்றணும், அதுதான் சரி. திஸ் இஸ் த பெட்டர் டன் பை பிளேசிங் இட் ஆன் த ஹூப் தென் பை த யூஸ்வல் மெத்தட் ஆஃப் ஸ்பில்லிங் அவுட் ஆஃப் வித் ஹாட் வாட்டர். அதில் வந்து என்னது, ஹாட் வாட்டரை ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை சூடு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், டீ ரெடி பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன செய்யக்கூடாது, பாத்திரத்தில் ஹாட் வாட்டரை ஊற்றக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்லி த டீ ஷுட் பி ஸ்ட்ராங் ஃபார் பாட் ஹோல்டிங் எ குவாட். நான்காவது என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு பானையோட விளிம்பு நீரை நிரப்பி தேநீர் தயாரிக்க முடிவு செய்தல். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் நியர்லி த ப்ரீம் அப்படின்னா அந்த இது நிரப்பி இருக்கக்கூடிய அளவு, ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவு. 6 ஹெப்டு டீஸ்பூன், அந்த டீஸ்பூன் வந்து அளவு தேவையான இடுவது சரியான அளவு. would be about right in a time of ரேஷனிங் அப்படின்னா விநியோகத்தில் விலை தட்டுப்பாடான டயத்தில் ரேஷன் முறையில் என்ன செய்யணும், அது பண்ணுறது. விநியோகிக்கப்படும் போது ஒரு வாரத்தில் இந்த அளவு சரிப்படாது. In a time rationing, this is not the idea that can be realized every day of week, but I maintain that one strong cup of tea is better than 20 weeks once. சரியான ஒரு வாரத்துக்கு இந்த அளவு சரிபடாது. இந்த 6 கெப்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு வாரத்துக்கு சரிபடாது. ஒரு திடமான தேநீராக இருப்பது சுமாரான தேநீருக்கு ஈடாயிரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதை வருடத்திற்கு வருடம் அதன் திடத்தை அதிகரித்து கொண்டே செல்கின்றன. ஸோ அதனால தான் அந்த டீ வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா
பெட்டர் தென் 20 வீக் ஒன்ஸ். ஒரு 20 வாரத்துக்கு ஒரு டைம் என்ன செய்யணும், அதை சரி பண்ணிக்கணும். அடுத்து ஆல் ட்ரூ tea lovers not only like their tea strong but like it little stronger with each year that passes, a fact which recognized in the extra ration issued to old age pensioner. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஓய்வூதியம் வாங்குவாங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த டீ வந்துட்டு அதிகமாகவே கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டீ குடிக்கிறதுனால அவங்க கொஞ்சம் திடமாக இருப்பாங்க. அதை தான் வருடத்துக்கு வருடம் என்ன செய்கிறாங்க, அதன் திடத்தை வந்து அதிகரித்துக்கிட்டே போதும். அதான் அங்கே சொன்னது 20 வீக்ஸ் ஒன்ஸ் ஆல் ட்ரூ. ரைட். அதனால தான் அந்த ஓல்டு பென்ஷனர் இருக்காங்களா அவங்களுக்கு வந்துட்டு இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, திடமாக இருப்பாங்க. இந்த எஸ்டேட்டில் மலைவாசிகள் அவங்களாம் பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டு ரொம்ப சாப்பிட்ற கூட உணவு கூட அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, டீ சாப்பிட்டே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரைட். நம்ம அடுத்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ திரும்ப பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.